லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு விக்ரம், உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த மம்மி மட்டும்தான். அதே மாதிரிதான் எனக்கும். நீ உன்னை விட்டா இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க எனக்கு வேற யாருமே கிடையாது. அத நீ மனசுல வச்சுக்கோ. இனிமே எக்காரணத்து கொண்டும் நீ வினய் அங்கிளை பார்க்கவோ பேசவோ பழகவோ கூடாது, சரியா? இன்னையோட அவரை மறந்துரு. இனிமே அவரு யாரோ நாம யாரோ, புரியுதா? விக்ரம், நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? சரி, நீ கண்டினியூ பண்ணு. மம்மி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். டாடி, மம்மி உங்க மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? அப்படி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க? எனக்கு தெரியல. ஆனா நீங்க பாவம் டாடி. மம்மி உங்களை திட்டும் போது உங்க முகம் சேடானதை நான் பார்த்தேன். இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்து நான் இன்னும் டாடியை பார்க்கலன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மம்மி வரதுக்குள்ளேயே போய் டாடியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் விக்ரம், வா 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 வா. ஏய் அம்மா, விக்ரம் நீ எப்படி இங்க தனியா வந்த? மம்மி அதை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களா? இது என்ன பெரிய ஃபாரஸ்டா? எப்படி வந்தேன்னு கேக்குறீங்க? நானே தான் டாடி வந்தேன். என்ன இன்னைக்கு என் கூட தூங்க சொல்லி உங்க மம்மி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க டாடி. மம்மி இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. இப்பதான் உங்களை திட்டின மாதிரியே என்னையும் திட்டிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போனாங்க. நான் அந்த கேப்ல தான் உங்களை பார்த்துட்டு வரலான்னு ஓடி வந்துட்டேன் டாடி. ஆட்டோ. ஐய், அப்ப மம்மி வந்துட்டா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். யூ டோன்ட் வரி. உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். எதுக்குடா நான் என்கிட்ட சாரி கேட்கணும்? மம்மி உங்களை திட்டுறத நான் பார்த்தேன் டாடி. என்னால தானே நீங்க மம்மி கிட்ட திட்டு வாங்குனீங்க. உன்னால நான் திட்டு வாங்கினா? புரியல விக்ரம், நீ என்ன பண்ண? அது உங்க கூட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டாடி. அதான் நானும் தானியாவும் சேர்ந்து பிளான் பண்ணி கார்ல இருந்து ஏற பிடிங்க விட்டோம். ஆட்டா பாவி. ஏய், நீதான் அப்படி பண்ணியா? ஆமா டாடி. நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் அதுக்காக ஏதாவது செய்யணும். எதுவும் செய்யலனா எப்படி நடக்கும் சொல்லுங்க? டேய், நீ யாரா இப்பெல்லாம் பேசுற? ஆமா, இந்த மாதிரிலாம் பேசுற உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறா? யாரும் இல்ல டாடி, நானே தான் யோசிச்சேன். டேய் விக்ரம், இது மட்டும் மம்மிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, என்னமோ நான் தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரேன்னு அதுக்கும் என்ன திட்டுவாங்கடா. அதான் டாடி, நாங்க செஞ்ச தப்புக்கு நீங்க திட்டுவாங்கறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் சாரி சொல்ல வந்தேன். சாரி டாடி. பரவாயில்ல கண்ணா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? நீங்களும் மம்மியும் எப்போ டாடி ஃப்ரெண்ட் ஆவீங்க? எப்போ டாடி நம்ம பழைய மாதிரி ஒன்னா ஜாலியா இருப்போம்? தெரியலடா, பாப்போம். சீக்கிரமே சரியாகும் நம்புவோம். உங்க 2 பேருக்கும் என்ன ஃபைட்டுன்னு எனக்கு தெரியல டாடி. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேன்.
சீக்கிரமே நீங்க நான் மம்மி எல்லாரும் ஒண்ணா ஜாலியா இருக்கணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. விக்ரம், என்ன யோசிச்சுட்டே இருக்க? அது மம்மி உங்களை திட்டினாங்கல்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் டாடி. ஏய், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. உன் மம்மி கிட்ட திட்டு வாங்குறதுல இந்த டாடி டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆண்டவன் எதுக்கு நமக்கு 2 காது கொடுத்துருக்கான் சொல்லு? எதுக்கு டாடி? அது ஒண்ணும் இல்ல, ஒரு காதுல திட்டு வாங்கி அப்படியே இன்னொரு காது வழியா வெளியே விட வேண்டியதுதான். ஓகே டாடி, டைம் ஆயிடுச்சு. மம்மி வர வந்துருவாங்க. நான் அப்புறமா வரேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா? சஸ்பென்ஸ். நான் அதை அப்புறமா சொல்றேன் டாடி. ஏய், விக்ரம், ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இல்ல மம்மி, இனிமேதான் பண்ணணும். முதல்ல அதை முடிக்க வேண்டியதானே. எப்ப நீ ஹோம்வொர்க் முடிச்சு எப்ப தூங்குறது? முதல்ல நீ ஹோம்வொர்க் முடிடா, முடி. ஹோம்வொர்க் காட்டுறா. மித்ராமா, டாடி நான் டாக்டர் ஆவேன்னு சொன்னாரு மித்ராமா. கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஆனா அவரு ரொம்ப லேட்டா சொல்லிருக்காரு. நீ டாக்டர் ஆவன்னு இதுக்கு முன்னாடில இருந்தே நான் உனக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் மித்ராமா. ஆமா, என்னது கையில? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மித்ராமா. இதுல சைன் பண்ணும்போது தான் டாடி நான் டாக்டர் ஆவேன்னு சொன்னாங்க. இது உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். அப்படியா? காட்டு. வெரி குட் தானியா, ஏ கிரேட் வாங்கிருக்க. நீ இப்படி இதே மாதிரி நல்லா படிக்கணும். அப்பதான் டாடி சொன்ன மாதிரி நீ டாக்டர் ஆக முடியும். சரியா? டேய் விக்ரம், நான் டாக்டர் ஆக போறேன். நீ என்னடா ஆக போற? நான் கார் டிரைவரா ஆக போறேன். டேய், இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லி, என்ன சொன்ன? சொல்லுடா, சொல்லுடா. டேய், டிரைவர்லாம் ஒரு படிப்பாடா. அதெல்லாம் யார் வேணா பண்ணலாம்டா. நீ டாக்டர், கலெக்டர், டீச்சர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் என் டாடி மாதிரி கார் டிரைவரா தான் ஆவேன். டேய், கேக்குறோம்ல, சொல்லுடா. நீ படிச்சு என்ன பண்ண போற? நான் கலெக்டர் ஆக போறேன் மம்மி. அப்புறம் எதுக்கு கார் டிரைவர் ஆவேன்னு சொன்ன? ஐயோ மம்மி, நான் கலெக்டர் தான் சொல்ல வந்தேன். தங்கு ஸ்லிப் ஆகி டிரைவர்னு சொல்லிட்டேன். விக்ரம், வர வர உன் போக்கே சரியில்லை. எங்க உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு? என்னடா கேக்குறதுக்கு பதிலே சொல்லாம இருக்க? எங்க உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? இன்னும் கொடுக்கல மம்மி. தானியாக்கு கொடுத்திருக்காங்க. என்ன மம்மி பேசுற? தானியா வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ். எனக்கு இனிமே தான் கொடுப்பாங்க மம்மி. இதுக்கெல்லாம் நீ நல்லா பதில் கத்திருக்கடா. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு மட்டும் வரட்டும். கிரேடு மட்டும் குறைஞ்சிச்சு, தொடைய புடிச்சு நல்லா கிள்ளி விட்டுருவேன். மனுஷன் என் கால்ல ஒரு சின்ன கண்ணாடி குத்துனதுக்கே இப்படி துடிச்சு போயிட்டாரே. இப்படி அவர் நமக்காக கஷ்டப்படுறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவர் நம்ம மேல உண்மையான அக்கறை காட்டுறாரா, இல்ல பாசம் காட்டுற மாதிரி காட்டி என் மனச மாத்துறாரா? எனக்கு நெருங்கி போகவும் பயமா இருக்கு. மொத்தமா தூக்கி போடவும் துணிச்சல் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆனா ஒண்ணு,
நான் வினை இல்லாம கூட என் வாழ்க்கைய வாழ்ந்துருவேன். ஆனா விக்ரம் தான் பாவம். அப்பான்னு ஒரு உறவு இல்லாம ரொம்ப ஏங்கி போயிருக்கான். பார்க்கலாம், காலம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. என்னவா இருக்கும்? என்னன்னு யோசிக்க முடியலையே. என்ன விஷயமா இருக்கும்? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போனா, ஆனா என்ன விஷயம் தான் தெரியலையே. கிராம், ஆனா இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ சின்ன வயசுலயே ரொம்ப பிரில்லியண்டா கார்ல இருக்கிற யாரை பிடிங்கி விட்டுருப்பான். இருக்காதா பின்ன? யாரோட பையன்? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவனே வந்து சொல்லட்டும். மம்மி நல்லா தூங்கிட்டாங்க. நம்ம போய் டேடியை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். டாடி, ஹே விக்ரம், வந்துட்டியா? டாடி இன்னும் தூங்கலையா? ஹே, எப்படி நான் தூங்குறது? நீ தானே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் எப்படி இந்த டாடிக்கு தூக்கம் வரும்? சொல்லு விக்ரம், என்ன விஷயம்? டொண்டடை. ஏய், என்ன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? ஏய் ஏய், சூப்பர், கங்க்ராட்ஸ். எல்லாத்துலயுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கிய. வெரி குட். நாளைக்கு உன்னை டாடி வெளில கூட்டு போய் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். இந்தா. என்ன டாடி, அவ்வளவுதானா? வேற என்ன விக்ரம்? சைன் பண்ணி கொடுங்க டாடி. என்ன டாடி யோசிக்கிறீங்க? சைன் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் டாடி, சைன் பண்ணுங்க. இல்ல விக்ரம், இதுல மம்மி தான் சைன் பண்ணணும். நான் பண்ணா தப்பாயிடும்டா. ப்ளீஸ், நீ மம்மி கிட்டே சைன் வாங்கிக்கோ. என்ன தப்பாயிடும்? எல்லாரும் அவங்க டாடி கிட்ட தான் சைன் வாங்கிட்டு வராங்க. தானியா கூட கார்த்திக் சார் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து சீன் போடுறா. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு டாடி. ஹெல்ப் பண்ணுங்க டாடி ப்ளீஸ். ப்ளீஸ் டாடி, எனக்காக. நான் உங்களை டாடின்னு தானே கூப்பிடுறேன். ஆமா விக்ரம், ஆனா அப்போ சைன் பண்ணுங்க. நீங்க தான் என் டாடின்றது உண்மைனா நீங்க தான் சைன் பண்ணணும். பண்ணுங்க டாடி ப்ளீஸ். டாடி ப்ளீஸ், டாடி டாடி ப்ளீஸ்.
ஐ வி. பாத்தீங்களா டாடி, உங்க பேரும் வினய், என்னோட இன்ஷியலும் வி. சூப்பரா மேட்ச் ஆகுதுல. நான் தாண்டா அப்பா, பின்ன மேட்ச் ஆகாம என்ன செய்யும்? சாரி விக்ரம், நீ இவ்வளோ ஆசையில் இருக்க. ஆனா நான் தான் உன் அப்பான்னு வெளிப்படையா சொல்லி உன் கூட சந்தோஷத்தை என்னால கொண்டாட முடியாத நிலைமையில நான் இருக்கேன்டா. ப்ளீஸ் விக்ரம், டாடியை மன்னிச்சிரு. ஓகே டாடி, மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். பாய். பாய்டா கண்ணா, குட் நைட். என்னடி சொல்ற? மித்ராக்கா கால்ல கிளாஸ் கிழிச்சதுக்கு வினய் துடிச்சு போயிட்டாரா? ஆமாண்டி, நீ வேணும்னா நேர்ல வந்து பாத்துருக்கணுமே. மித்ராக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, இவர் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேக்கலடி. கால்ல இருந்து வர பிளட் எல்லாம் கிளீன் பண்றாரு, துணியை கிழிச்சு கட்டு போடுறாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவரு மித்ராக்காக்கு ஊசி மட்டும் தான் போடல போல இருக்கு. ஆமாண்டி, விட்டுருந்தா அதையும் போட்டிருப்பாரு. பக்கத்துல பாட்டியும் மாமாலாம் நிக்கிறாங்க, அத கூட மறந்துட்டாருடி. அப்ப சந்தேகமே வேண்டாம் தேனு, உன் சூப்பர்மேனுக்கும் மித்ராக்காக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லனா தன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? என்னடி, ஏண்டி என்ன நீ இப்படி பயமுறுத்துற? நிஜமாவா சொல்ற? அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றியா? பதட்டப்படாதடி, நான் கனெக்ஷன் இருக்குன்னு தான் சொன்னேன், காதல் இருக்குன்னு சொல்லல. ஏய், நானே ஏற்கனவே குழம்பி போய் வந்திருக்கேன். ஏண்டி இதுல குழப்புற குட்டைய? காலைல நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி தெளிவா பதில் சொல்லிடு. தேனு, தெளிவா சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ தேனு. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் அவங்க 2 பேர் மேலயும் உனக்கு சந்தேகம் வருது. எதை கேட்டாலும் இதே பதில் சொல்ற. எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றியா? இதுக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்ல தேனு. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா இப்படிதான் பத்திக்குமோன்னு மனசு கிடந்து பதறிக்கிட்டு இருக்கோம். அத பத்திலாம் நினைக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னா ஒரே வழி, 2த்துல 1 தூரமா போட்டுற வேண்டியதுதான். ஆனா அது எப்படி முடியும்? முடியும். அந்த மித்ராக்கா மேல உன் நகையை திருடிட்டாங்க, பணத்தை திருடிட்டாங்கன்னு பழிய தூக்கி போடு. அப்போ உன் பாட்டியே வெளியே அனுப்பிச்சிடுவாங்கல்ல. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. நான் போய் மித்ராக்கா வந்து திருடிட்டாங்கன்னு பழிய போட்டா அவங்கள விட்டுட்டு எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க. பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலியே. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பாங்க. இந்த மாதிரி லேடிஸை தாண்டி ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உன் ஆளு அந்த மித்ராக்காவோட மயக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், நீ வேற எதுக்கு சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க? நீ ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்வேன்னு உன்கிட்ட வந்தா நீ மேலும் மேலும் பத்த வச்சுட்டே இருக்க. சரிடி, கோவப்படாத. உன் பிரச்சனையை சரி பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா உன்னால அதை செய்ய முடியுமான்னு தான் டவுட்டா இருக்கு. ஏய், பரவாயில்ல, நீ சொல்லு, நான் ட்ரை பண்றேன். அது ஒண்ணும் இல்லடி, மித்ரா மாதிரியான ஜென்யூனான ஆளுங்களுக்கெல்லாம் குறுக்கு வழி செட் ஆகாது, ஸ்ட்ரெயிட் வழிதான். அதுக்கு நீ நேரா அவங்க கிட்ட போய் நான் வினய கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லு. அப்ப அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பாரு. அப்ப அவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால எப்படி கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்? அப்ப ஒண்ணு செய், வினய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க அந்த கல்யாணத்துக்கு எந்த வகையிலயும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளு. அவங்க எதை பத்தியும் யோசிக்காம சத்தியம் பண்ண அவங்க சுத்தமானவங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு சத்தியம் பண்ண தயங்குனாங்கன்னா அவங்க மேல சந்தேகப்பட்டது உண்மையாயிடும். என்ன சொல்ற? ஓகேடி, இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.